everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Okay. 11th standard நாம கிட்டத்தட்ட 1 which is like ஒரு சாப்டரை முழுசா முடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு சாப்டரை ஃபுல்லா நம்ம ஒரு ரிவைஸ் பார்த்துட்டு then we can go for the 1 marks, right? அதனால இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை அப்படியே ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால முடிக்க முடியும். கரெக்டா பசங்களா? எவ்ரிமேன் சேர் அப் பண்ணுங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல் மோடோட கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுக்கான டைம் ஸ்டாப்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ an hour ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் படித்தோம் அப்படிங்கிற திருப்பி உங்களுக்கு நான் ரீகால் பண்றேன். அண்ட் ஸோ தட் நம்ம 1 marks படிக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் மீதி 1 hour ஃபுல்லா இருக்க 25 questions நம்ம ஆன்சர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஐ ரெடி பசங்களா? ரெடின்றவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் புக் பேக் 1 marks கூட சால்வ் பண்ண தெரியாம கற்றுக்குவோம், ரைட்? ஆனால் மேக்ஸ்ல சரி இப்போ இனிமே இனிமேல் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சரியா? நான் எப்பவே சொல்லிடுறேன், we will expect more and more creative questions. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? You have to ready with what stuffs? எந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் நம்ம ரெடியா வச்சுக்கணும்? புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் நமக்கு கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் பண்ண தெரியணும். அப்பதான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். பிக் பேக்கே இப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலனா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு எங்கப்பா போறது? ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது இது. ஓகே. அண்ட் இன்னொரு ப்ரௌடா நான் சொல்ல போறோம். நம்மளுக்கு என்ன மேம் இருக்க போகுதுன்னா, உங்களுக்காக தீமினல் பேட்ச் ஆல்ரெடி நம்மளுக்கு லான்ச் ஆயிடுச்சு நம்மளோட சேனல்ல. சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் நம்மளோட பெய்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கும் கிளாஸஸ் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே. வை வி ஹாவ் டு அந்த கிளாஸ்ல நாங்கள் ஏன் ஜாயின் பண்ணோம்? நீங்கள் தான் யூடியூப்லேயே எடுக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா we have an extra features for you. ஸோ என்னன்னா 500க்கு பதில் லைவ் செக்ஷன்ஸ் பை டாப் மாஸ்டர் டீச்சர்ஸால் எடுக்கப்படும் உங்களோட கிளாஸஸ் எல்லாமே. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே டவுட் செக்ஷன் சால்விங்ஸ் இருக்க போகுது. ஓகே. யூ வில் ஹாவ் அ டஃப் செக்ஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல அன்மியூட் பண்ணிட்டோ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் அங்கே கொஷின்ஸ் கேட்க முடியும். அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ 80+க்கு மேலே டெஸ்ட்டே எழுதுவீங்க. டெஸ்ட் யூ வில் ஹாவ் ஒரு ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் நம்மகிட்டே இருக்கும். ஸோ த டெஸ்ட்டை பற்றின பயம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும், ரைட்டா? ஸோ டெஸ்ட்டாக நம்மளுக்கு பயம்னா அந்த டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு 80+க்கு மேலே டெஸ்ட் எழுதிடுவீங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே. சரிங்களா? அண்ட் யூ வில் ஹாவ் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டுக்காகட்டும் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுக்கு பெடகோஜி ஆப்ல இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஆன்டா இருக்கும் இந்த ஒரு கோர்ஸ் பை பண்ணா. பெடகோஜி அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கிற நீட்டா இருக்கட்டும், ஜெஇ இருக்கட்டும், அதுக்கான ஆன்லைன் லைவ் டெஸ்டஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? You can practice for JEE and NEET coachings also. And 100+ class assignments இருக்கு. hand written notes உங்களுக்கு கைக்கு வரும். அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு செக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டா எங்கே போய் பார்க்கணும்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு அது எல்லாமே ரீப்ளே ஆகும். யூ ஹாவ் அ ரீப்ளே ஆப்ஷன் ஆல்சோ. அண்ட் இது கூட விபடி அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த டாப்பிக்கில் ஜெஇ ரிலேட்டடும் வரலாம். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அ ஜெஇ ரிலேட்டட். ஏன்னா நீ 11th 12th மேக்ஸ் தான் ஜெஇக்கான மேக்ஸ் ஃபுல் மேக்ஸ் சிலபஸ். சரிங்களா? அப்போ இதுக்கான அங்கே இருக்க சிலபஸ் எல்லாமே நீங்கள் அங்கே படிக்க முடியும். ஸோ இந்த விபிடி ஃபீச்சர்ஸில் அதுக்கான ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 1 இயர்க்கு, ஓகேவா? ஸோ 11th 12th ரெண்டுமே நான் வேதாந்து கூட சேர்ந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 2 வருஷத்துக்கு இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா 6,999 பே பண்ணால் போதும் 2 வருஷத்துக்கும் சேர்த்து. ஸோ 11th பப்ளிக் 12th பப்ளிக் முடியிற வரைக்குமே இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 2 வருஷத்துக்கும். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட 2027 மார்ச் அப்போதான் உங்களுக்கு இந்த பேட்சோட முடியுது அப்படின்னு அர்த்தம். இல்லை மேம் நான் ஒரு வருஷம் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஃபார் 1 year. ஸோ இந்த 11th மட்டும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 12th நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்களா பொறுத்து வி வில் ஜாயின். இதுக்கான எல்லா விஷயமும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஓகே. நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் என்ரோல் நவ் இட் செல்ஃப். இப்பவே நீங்க என்ரோல் பண்ணலாம். உங்களோட பப்ளிக் மார்க்கை நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சரியாடா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த லா தான். அதாவது ஒரு செட்டையும் நல் செட்டுக்கு யூனியன் எடுத்தா அதே செட் தான் வரப்போகுது. அந்த ஒரு செட்டுக்கும் நல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா யாருமே காமன் இல்லை, நல் செட் தான் காமனாக இருப்பாங்க. ஸோ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன்ஸ்க்கு வேரியேஷன்ஸ் இருக்கு.
ஓகேங்களா? இதுல யூனியன் தான் பார்க்க போறீங்க. ஏக்கும் நல் செட்டுக்கு யூனியன், இட் வில் பி யூனியன். அண்ட் ஏக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஏ. மேம் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆல்வேஸ் நோ செட். சரிங்களா? யூனிவர்சல் செட்னா இட் இஸ் அ சூப்பர் செட் ஃபார் எவ்ரி செட். எல்லாத்துக்குமே அவங்க தான் சூப்பர் செட். கரெக்டுங்களா? அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட். கரெக்டுங்களா? இப்படி சப்செட்டா இருக்கு, ஒருத்தர் இன்னொருத்தரோட குட்டி செட்டா இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த குட்டி செட் தான் ஆன்சர். இந்த ஒரு பேசிக்ஸ் வச்சுதான் 1.1ல நிறைய சம் சால்வ் பண்ணோம். ஸோ அதோட கான்செப்ட் எங்க இருந்து வந்திருக்கு? இந்த ஒரு லைன்ல இருந்து தான் வந்திருக்கு. whenever you have a small set big set, அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா ஸ்மால் செட் தான் ஆன்சர், யூனியன்னா பிக் செட் தான் ஆன்சர். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இங்க பார்த்தோம்ல, திஸ் இஸ் ஸோ ஒரு ஸ்மால் செட்டுக்கும் அதோட பெரிய செட்டுக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னா பெரிய செட்டு தான் ஆன்சர். ஸோ யூனிவர்சல் செட் தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் நல் செட். ஸோ இது ரெண்டு பேத்துக்கு சின்ன செட் யாரு? சின்ன செட் தான். ஸோ நல் செட் தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியாடா? ஸோ யூனிவர்சல் செட் எப்போ வரும், நல் செட் எப்போ வரும், ஒரு கிளாரிட்டி வச்சு படிங்க. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் இன்டம்பெண்டன்ட். ஓகேவா? ஐடம்பொட்டன்ட் லாஸ். ஐடம்பொட்டன்ட் லாஸ்னா அதாவது ஒரு செட்டு பண்ணும்போது அவங்களே திருப்பி ஆன்சர்ஸா வருவாங்க. அது எந்த மாதிரி டைப்ல எல்லாம் வருவாங்க? ஒரு செட்டுக்கும் அவங்க செட்டுக்குமே யூனியன் எடுத்தீங்கன்னா சேம் ஆன்சர் வில் பி தட். அண்ட் அதே செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சேம் ஆன்சரே வருது, ஏவே திருப்பி வருதுன்னா தட் இஸ் ஐடம்பொட்டன்ட் லாஸ். அண்ட் காம்ப்ளிமெண்ட் லாஸ்ங்கிறது, காம்ப்ளிமெண்ட்னா அது இல்லாம இன்னொருத்தங்க, இது வேற ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ ஒருத்தரோட ஆப்போசிட். அவங்க ரெண்டு பேத்துக்கு யூனியன் கண்டுபிடிச்சிங்க, டே நைட். இவங்க ரெண்டு பேர்த்தோட யூனியன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி 24 hours இன் அ டே. ரைட்டா? டே 12 மணி நேரம், நைட்டு 12 மணி நேரம், ரெண்டும் சேர்த்துனாதான் ஒரு நாள் நம்மளுக்கு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான். ஸோ ஏவையும் ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது மொத்தமா இருக்கிற எல்லாமே தான். ஸோ இட் இஸ் யூனிவர்சல் செட். அண்ட் அதே மாதிரி தான் ஏக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் டே அண்ட் நைட்டுக்கு காமனா இருக்காங்க. டே அண்ட் நைட்டுக்கு காமனா இருக்கிறவங்கன்னு பார்த்தா இட் இஸ் ஆல்வேஸ் அ நல் செட். ஸோ நம்மளுக்கு நல் செட் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் லாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், நல் செட் லாஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, யா. ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட், ஒருத்தங்களுக்கு ஆப்போசிட் எடுத்து திருப்பி ஆப்போசிட் எடுக்கிறீங்க, ரெண்டு டைம் ஆப்போசிட் எடுக்கிறது கேன்சல் ஆகும். ஸோ ஏங்கிற ஆன்சரே வரும். ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா அதே அவுட்புட் தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் டி மார்கன்ஸ் லா? டி மார்கன்ஸ் லான்னு இது எல்லாத்துக்கும் முன்னாடி என் போட்டாலும் சேம் ஆன்சர் தான். சரிங்களா? ஸோ கார்டினாலிட்டிக்கும் சேம் ஆன்சர் வில் பி தட். ஓகே, கார்டினாலிட்டிக்கும் என்ன ஆன்சர் தான்? சேம் ஆன்சர்ஸ் தான். ஸோ டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் லானா ஏ யூனியன் பி தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஏக்கும் பிக்கும் ஒரு யூனியன் கண்டுபிடிச்சு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். இது யாருக்கு ஈக்குவல்னா என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவல். சி யூனியன் எடுத்து ஆப்போசிட் எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு பேர்த்தோட ஆப்போசிட்ல காமன் பார்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் சொல்ல வரான். சரிங்களா? அப்போ நான் கார்டினாலிட்டி போட்டால் என்ன கிடைக்கும்? n of a union b the whole complement is equal to n of a complement intersection n of b complement. சரிங்களா? இதே மாதிரி தான். ஒருவேளை இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்குன்னா இந்த இடம் யூனியனா இருக்கும். ஓகே, ஸோ n போட்டாலும் சேம் ஆன்சர்ஸா, இதுக்கு பேர் தான் டிமார்கன்ஸ் லா. ஸோ யூனியன் போட்டா நம்மளுக்கு அது இன்டர்செக்ஷன்ஸா இருப்பாங்க. ரைட் பசங்களா? யா. ஸோ இதுதான் ஓவரால் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை வச்சு தான் 1 மார்க்ஸ் நிறைய சம் சால்வ் பண்ண போகும். ஸோ ஹாவ் அ கிளாரிட்டி. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், ரெண்டு செட்ஸுக்கான யூனியன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? இங்கே யூனியன் கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் இன்டர்செக்ஷன் போடுங்க. ஒருவேளை இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தி ப்ராப்ளம். ஓகேவா? இதுல ரெண்டு டைப் இருக்கு. n of a intersection b கேட்டிருக்கான் அப்படின்னா n of a plus n of b minus n of a union c. சரிங்களா? இன்டர்செக்ஷன்னா இங்க யூனியன் வந்திருக்கும், இங்க யூனியன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ஷன். சரிங்களா? ரெண்டுமே ஆப்போசிட் உள்ள விஷயங்கள். ஓகே, யா. So for union of three sets we have to find it n of
A union B union C which is equal to n of A plus n of B plus n of C. மூணு செட் வந்திருக்கு. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னா தனித்தனியா n of A தனியா n of B தனியா n of C தனியா மைனஸ் இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன் ரெண்டு காம்பினேஷன்ஸ்க்கு இன்டர்செக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ A இன்டர்செக்ஷன் B, B இன்டர்செக்ஷன் C, C இன்டர்செக்ஷன் A. அதுக்கப்புறம் ஹோல் யூனியன் ஹோல் இன்டர்செக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவங்க மைனஸ் பண்ணும் போதே ஒவ்வொரு இடத்துலையும் ஏபிசியோட மொத்த இன்டர்செக்ஷன்ஸும் மைனஸ் ஆயிருக்கும். ஸோ எல்லா டைமும் மைனஸ் பண்ணால் இருக்கிற ஆன்சரோட கம்மியாக வந்துடும். ஸோ வி நீட் அ பேலன்சிங் வேணுன்றப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்கள ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட். இது வந்து ஆல்ரெடி இந்த 3 பேர்த்துல இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ 3 டைம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டா தப்பாயிரும். ஸோ அதனால தான் ஒரு டைம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ரைட்? ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்? நான் சொன்னேன்ல n of A காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன ஆன்சர்? n of யூனிவர்சல் செட்லேருந்து n of Aவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ n of A minus B அப்படின்றப்போ n of A minus n of A intersection B. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் மோர் யூஸ்டு. ரைட்? ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவன்லேருந்து அந்த இன்டர்செக்ஷன் காமன் இருக்கிறவங்கள மட்டும் கேன்சல் பண்ணாலே போதும். சரியா? ஏலேருந்து காமன் இருக்கிறவங்கள மட்டும் கேன்சல் பண்ணாலே டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஓகே? அண்ட் இதுவே சிமெட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் இட்? சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n of A minus B யாருக்கு ஈக்குவல்? சாரி, n of A intersection B இது யாருக்கு ஈக்குவல்னா n of யூனியன் அவங்க யூனியன்லேருந்து இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணால் போதும். ஓகே? ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஏலேருந்து பினா அந்த செட்லேருந்து மட்டும் இன்டர்செக்ஷன் மைனஸ் பண்ணால் போதும். டிஃப்ரென்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா யூனியன்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் போதும். சரியாடா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஃபார்ம்ல என்னது? 2 raised power n. இதுவே நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாலும் 2 raised power n தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ n of A cross B தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ n of A into n of B அப்படின்னு தனித்தனியாக எழுதிக்கலாம். தீஸ் ஆர் தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வி ஹாவ் யூஸ்ட். ரைட்? நெக்ஸ்ட் ரிலேஷன்னா என்னன்னு பார்ப்பீங்க. யா? ஸோ ரிலேஷன்னா என்னடா? ரிலேஷன் அப்படின்னா it is a subset of A cross B. A cross B யோட சப்செட்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ சப்செட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A செட்லேருந்தும் செகண்ட் எலிமெண்ட் B செட்லேருந்தும் வந்திருக்கணும். அவ்வளோதான். ஓகே? வாட் இஸ் இட் மீன்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்லேருந்தும் ஓகே, அண்ட் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட். ரைட்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட். சரிங்களா? ஓகே. வாட் இஸ் டொமைன்? டொமைன்னா என்னது? டொமைன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு டொமைன் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எல்லாத்துக்குமே இமேஜஸ் இருக்கணும். அப்போ எதுக்கெல்லாம் இமேஜஸ் வராதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த டொமைன் ரேஞ்ச் பற்றி அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஒன் செக். ஓகே, இங்கே எங்கேயும் கொடுக்கல. ஓகே, ஃபைன். ஸோ டொமைன் ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்த நான் சொல்லிடுறேன். 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா டினாமினேட்டர் ஷுட் நாட் பி 0. டினாமினேட்டர் 0வா ஆச்சுன்னா தட் இஸ் அன்டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் ஷுட் நாட் பி 0. ஒரு வேளை 0வா ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை உங்களோட ஆர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. ரைட்? அண்ட் செகண்ட் விஷயம் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரேஞ்ச், சாரி, ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறவங்க இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்குள்ளே யார் இருந்தாலும் சரி அவங்க ஷுட் பி பாசிட்டிவ் நம்பர். அவங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் வச்சு தான் இப்போ நீங்கள் 11th படிக்கிறீங்க. எஸ்,
வாட் அபவுட் ரேஞ்ச்? ரேஞ்சுக்கு நீ எதை தெரிஞ்சுக்கணும்? ரேஞ்சுக்கு நான் ரெண்டு விஷயத்த உனக்கு தெரிஞ்சுக்க சொல்ல ட்ரிக்னாமெட்ரினால. ஸோ sin x is always lies between -1 to 1. ஓகே, அண்ட் cos x, cos x யாருக்கு யாருக்கு நடுவில் இருக்குன்னா -1 to 1. இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சா போதும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? யூ வில் மேக் இட் ஆஃப். ஓகேவா? யூ வில் மேக் இட் ஆஃப். லைக் ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். யாருடா? டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஸோ ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே சப்செட் ஆஃப் A cross B இருக்கணும். அதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்லாம் கண்டுபிடிப்பீங்க. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ரிஃப்ளெக்சிவ் மீன்ஸ் செல்ஃப் லவ். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செல்ஃப் லவ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஓகே, எவ்ரி ஒன், ரைட்? ஸோ யார் யாரு? எவ்ரி எலமெண்ட் இன் ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லாருமே அவங்கள லவ் பண்ணிருக்கணும். அதாவது அவங்க கூட மேப் ஆகியிருக்கணும். அப்படி மார்க்ல யாராவது ஒருத்தர் ஆகலைனாலும் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? சிம்பாலிக்கலா சொல்ல போனா A should be related to A. ஏக்கு ரிலேட்டடா இருக்கணும். ஃபார் எவ்ரி A belongs to A set. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா ஏக்குமே இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். தென் ஒன்லி இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் சிமெட்ரிக். அப்ப சிமெட்ரிக்னா என்னம்மா? சிமெட்ரிக் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிட்டுனா நீ திருப்பி கிட்ட பேசி ஆகணும். ஸோ ரிஃப்ளெக்ஸ், ஒரு ரிலேஷன்ல நீங்க ஒரு பேர் பிக் பண்றீங்க, எனி பேர், ஏதாவது டிஃப்ரெண்ட் பேர்ஸ். ஸோ ஏ வந்து பி கூட பேசிருச்சு அப்படின்னா ஸோ பி ரிலேட்டட் டு ஏ, பியும் ரிலேட்டட் டு ஏ, பியும் ஏ கூட பேசி இருக்கணும். இப்படி பேசியிருந்தா மட்டும்தான் தென் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே மேம், இது எல்லாம் மட்டும் அப்படி பேசிருக்குமானா நோ, ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டாங்கன்னா இது நடந்தாகணும். ஓகேவா? இஃப் ஐ டாக் டு யூங்கிறது நடந்துச்சுன்னா தான் யூ டு டாக் பேக். நான் உன்கிட்ட பேசினா தான் நீ திருப்பி என்கிட்ட பேசுவ. நான் பேசவே இல்லைன்றப்போ அந்த கண்டிஷனை நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. அப்போ ரெண்டு பேரையும் அந்த மாதிரி ரெண்டு பேரையும் வந்து இல்லை கொஸ்டின்ல 2,3 அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் பேர்ஸே கொஸ்டின்ல இல்லை. அப்போ அது சிமெட்ரிக்கா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? whenever you find a pair, ஒரு பேர் பிக் பண்ணி அதோட ஆப்போசிட் பேர் இல்லைன்னா தான் நாட் சிமெட்ரிக்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ரைட்ஸ் இருக்கு. அந்த பேரே அங்கே இல்லை, கிவனே இல்லை அப்படின்றப்போ அதை நீங்க சிமெட்ரிக்னு ஸ்ட்ரெயிட்டா டிக்ளேர் பண்ணி கொடுத்துடலாம். சரியானா? ஓகே, இப்போ எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் வருது, இந்த விஷயம் இல்லைன்னா மட்டும்தான் இந்த பாலிசிங்க நீங்க ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ அந்த விஷயங்கள் இல்லையான்னு மட்டும்தான் ஒருத்தங்க செக் பண்ணுவாங்களே தவிர அது இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட். ஓகேவா? A to Bன்னு ஒன்று வந்து B to A இல்லைனா தான் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அப்படி எதுவுமே இல்லைன்ற ஒரு கண்டிஷன் என்னால சொல்ல முடியாதுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக். சரிக்காடா? ஓகே, வாட் இஸ் டிரான்சிட்டிவ்? அப்போ டிரான்சிட்டிவ்னா என்னம்மா? ஸோ டிரான்சிட்டிவ் அப்படின்னா இப்போ ஏ வந்து பி கூட லிங்க் ஆயிருக்கு, ஏ எப்படியாவது பி கூட லிங்க் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் பி டு சி ரெண்டு பேரும் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி அப்படின்னா ஏவும் சி தெரிஞ்சே ஆகணும். ஏதோ ஒரு வகையில ஏ வந்து பிக்கு ரிலேட் ஆகுது, லிங்க் ஆகியிருக்காங்க. பி வந்து சி கூட லிங்க் ஆயிருக்காங்க. நீ இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ்ல பாருங்க, ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டா இருக்கு, பி சிக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னா நிச்சயமா ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னா வைப் எல்லாம் செட் ஆனா தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். அப்ப ஏக்கும் சிக்குமே வைப் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். தே வில் பி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஏ இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு சி. சரிங்களா? அப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது 4 டைப் ஆஃப் இன்டர்வல் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு க்ளோஸ்ட். க்ளோஸ்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இன்க்ளூட் ஆனாதான் இந்த ப்ராக்கெட். ஸோ அந்த ப்ராக்கெட் போட்டிருக்குன்னா ஏ இன்க்ளூட் ஆகும், பியும் இன்க்ளூட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு இவங்க இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, நடுவில் இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் பி. சரிங்களா? a less than x less than b. so less than or equal to அப்படிங்கிற கேஸ் வராது, only less than மட்டும்தான் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செமி இன்டர்வல்ஸ். ஸோ இதுக்கான செமி இன்டர்வல்ஸ் என்னது? ஸோ எக்ஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ எக்ஸ் லெஸ் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் பி. ஸோ இங்கே வந்து பாருங்க ப்ராக்கெட்ஸ் மாறுது.
இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுற இடம் மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவல் டு வரும். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஈக்குவல் டு. ஓகே, இங்க ரெண்டுமே போட்டிருக்குன்றதுனால தான் ரெண்டு இடமும் ஈக்குவல் டு வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நோட் பண்ணி படிங்க. ரைட், இன்ஃபினிட்டிக்கு எப்பயுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இன்ஃபினிட்டிஸ் டஸ் நாட் இன்க்ளூட். அது எப்பயுமே இன்க்ளூட் பண்ணாமல் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் தான் நீங்கள் போட்டாகணும். சரியாடா? ஓகே, ஸோ சி திஸ் கேஸ். இன்ஃபினிட்டி வச்சு எழுதுனா இப்படி தான் அர்த்தம். ஓகே, அண்ட் இங்க ஒரு பாயிண்டோட லெஃப்ட் சைடு நீங்க ஷேப் பண்றீங்க அப்படின்னா லெஸ் தென் அர்த்தம். கிரேட்டர் தென், ரைட் சைடு ஷேப் பண்றீங்கன்னா கிரேட்டர் தென் அர்த்தம். ரைட்டா? லெஃப்ட் சைடுனா லெஸ் தென், லெஃப்ட்னா எல் லெஸ். ஓகே, ரைட் அப்படின்னா கிரேட்டர். சரிங்களா? இந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எஸ். Next comes for graphing. Graphingகாக பார்க்குறோம் reflection. So the reflection of a graph of a function with respect to a time, with respect to a line. line பொறுத்து பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, see, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் f of x ன்னு. ஓகேவா? அப்போ f of minus x கேட்குறாங்க. f of x விட்டுட்டு f of minus x கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட y ஆக்சிஸ் திருப்பி போட்டா என்ன கிடைக்குமோ அது உனக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? நோ, மாத்தி சொல்றேன். யா, கரெக்ட் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கிட்ட மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் திருப்பி போட்டாலே வந்துடும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே உல்டா பண்ணா யூ வில் கெட் திஸ். ரைட்? அண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ் திருப்பி போட்டா கிடைக்கும். சரிடா? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்க ரிஃப்ளெக்சிவ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது மிரர் யார் திருப்பி போட்டால் வரும்னா y is equal to xங்கிற லைனை திருப்பி போடு. ஸோ அந்த லைனை பேஸாக வச்சு திருப்பி போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவாக தெரியும். வாட் இஸ் இஸ் when it is an inverse function? அது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். சரியாடா? ஓகே, வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? டிரான்ஸ்லேஷன் பற்றி எனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கு. ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸ்கொயர்னா ஸ்கொயர் தான், அந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. எக்ஸ்ல சேஞ்சஸ் இல்லை. அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்ல இருந்து பிளஸோ மைனஸோ பண்றோம் அப்படின்னா நீங்க லெஃப்டோ ரைட்டோ மூவ் பண்ணா போதும். சாரி, அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணா போதும். சரியா? அந்த ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கு. அது கூட ஏதாவது நம்பர்ஸ் நீங்க சப்ராக்டோ ஆடோ பண்றீங்க. ஸோ ஆட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனை அப்படியே மேலே தூக்கிட்டு போகணும். மைனஸ் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கீழே தூக்கிட்டு வரணும். சரியா? அப்படி ஒரு பாயிண்ட், ஒரு சென்டிமீட்டர்ஸை நீங்கள் தூக்கிட்டு வரணும். இதே அந்த ஃபங்க்ஷனில் சேஞ்ச் கிடையாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் எக்ஸில் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸை எக்ஸ் பிளஸ் சீனும் எஸ் மைனஸ் சீனும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் பண்ணும். ஸோ ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட், மைனஸ் பண்ணால் ரைட் சைட் மூவ் பண்ணும். சரியாடா? ஸோ இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் டைலேஷன்? அப்போ டைலேஷன்னா என்னதுன்னா ஒரு ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகே, நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் தான் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் கூட யாரையும் மல்டிபிள் பண்ணல. இந்த இடத்துல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஒருவேளை கிரேட்டர் தென் ஒன்னை விட கிரேட்டரா இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் கம்ப்ரஸஸ். அந்த இமேஜ் அப்படி கம்ப்ரஸ் ஆகும். ரைட்? இதுவே less than 1, சாரி மாத்திட்டேன், லெஸ் கிரேட்டர் தென் 1னா கம்ப்ரஸ் ஆகும். லெஸ் தென் 1ன்றப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் டைலேஷன். ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது பொறுத்து. ஓகே, எஸ். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களோட ஆம்பிஷன் டாக்டர் ஆர் ஜெய் வாட் எவர் யாரா வேணா இருக்கட்டும். ரைட்டா? ரெண்டு பேர்த்துக்குமே யூ ஹாவ் அ கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு வேளை நீங்கள் ஃபீஸ் கட்டி என்னால் அந்த நீட்டில் அந்த ரேங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கேரண்டியாக உங்களோட ஃபீஸஸ் எல்லாமே வித்தவுட் அ பென்னி, ஒரு பென்னி கூட எடுத்துக்காம அப்படியே ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? எப்போ கடைசியாக உங்களோட மார்க்ஸ் வந்து உங்களோட ரேங்க்ல 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற பட்சத்தில் யோர் ஃபீஸ் வில் பி ஃபுல்லி வந்து கேன்சல் ஆகப்படும். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே ஆல் இந்தியா ரேங்க்ஸ். ஸோ ஆல் இந்தியா வைஸ் ஜென்ரல் இந்தியா வைஸ் ஃபர்ஸ்ட் 4th and 10th ரேங்க் எடுத்தவங்களை வச்சு தான்
இந்த ஒரு மெத்தடாலஜியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா நம்மளோட ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்காக பர்சனலாக ஒரு டீச்சர் இருப்பாங்க. ரேங்க் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கப்படும். அண்ட் தாண்டி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே கைடன்ஸ் இருக்கு, 1-to-1 சப்ஜெக்ட்ஸ். ஸோ நிறைய பேர்த்து இப்போ இதில் நீட்டில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, நீட் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் தான். எப்பயும் இல்லாமல் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தது, இல்லைன்னா கெமிஸ்ட்ரி. பயாலஜி ஈஸியாக கிளியர் பண்ணிட்டீங்க. அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, ஃபிசிக்ஸ் தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சாங்க. நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தது. ஸோ அது ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்தும் மாறும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சு நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி 1-to-1 சப்ஜெக்ட்டுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு தரப்படும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் புக்கை ஒரு விசிட் மட்டும் புக் பண்ணி பாருங்க. இது நம்மளோட நீட் ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கான விஷயங்கள். சரிங்களா? ஸோ நீட் ரிப்பீட்டருக்கு வி ஆர் லான்ச்சிங் அ கோர்ஸ். ஸோ ஒன்லி அட் 49,000, ஓகேவா, which is 50,000. ஓகேங்களா? applicable for only first 20 admissions. சரிங்களா? ஒவ்வொரு சென்டர்லையும் 20 அட்மிஷன்ஸுக்கு மட்டும், ஃபர்ஸ்ட் 20 வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதர்வைஸ் இட் வில் பி மோர், ரைட்? ஸோ நீங்கள் ஒரு ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க, அது சென்னையில் நிறைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது, அண்ட் திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் சிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து நீட்டில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்லாம் படிக்கலாம். அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில் எல்லாமே கம்மி ரேட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட்டு 20 அட்மிஷன்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அண்ட் ஆஃப்லைனில் நீட் ரிப்பீட்டர் பேசிக்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நீட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த 11th 12th படிக்கிறவங்களுக்கு அப்படிதான் இந்த ரிப்பீட்டருக்குன்னு பேட்சஸ் கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹெட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நீட் ரிப்பீட்டராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபில் ஃபார்ம் எல்லாமே, ஒரு நீட் ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபில் அ ஃபார்ம் ஃபர்ஸ்ட். நான் ஆஃப்லைன் சென்டர்ஸில் படிக்க ஆசை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ நீட் ரிப்பீட்டருக்கான பேட்ச் பியூராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரிப்பீட்டருக்கான பேட்ச். சரிங்களா? ஸோ என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போவே ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே? ஸோ நீட் ரிப்பீட்டர் பேட்ச் ஃபார் ஆஃப்லைன் அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் அண்ட் ஃபார்ம், உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபார்மில் எல்லா கொஷின்ஸும் இருக்குது. அது போக இதுக்கான டெஸ்ட், ஸோ 90% ஸ்காலர்ஷிப்பில் கூட இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். வென் யூ ஆர் ரிப்பீட்டர், ரைட்? ரிப்பீட்டராக இருக்குன்றப்போ நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். உனக்கு இது வந்து சாதாரண டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ 90%க்கு மேலே ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெஸ்ட் இப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ. இந்த டெஸ்ட்டுக்குன்னு அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு காசு கிடையாது. இதை ஃப்ரீயாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். உங்களோட மார்க்ஸ் பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் போரூர், பெரம்பூர், பெருங்கலத்தூர், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இருக்குது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ ஐ ஹோப் நம்மளோட கான்செப்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிச்சவங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒருவேளை தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அண்ட் நீட்லி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஓப்பன் இட் அண்ட் ஒரு டைமாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். செக் அவுட் பண்ணி பார்க்குறதுனால ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. நான் உங்களை பே பண்ண சொல்ல, பட் சிடி லைக் அங்கே போயிட்டு ஃபீச்சர்ஸை பாருங்கள், கொஞ்சம் அதை பார்த்து ட்ரை டு ஹாவ் சம் எக்ஸ்போஷர், அவ்வளோதான். ஸோ எக்ஸசைஸ் 1.5 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பசங்களா, ஆர் யூ ரெடி? ஸோ ரெடியாக இருக்கவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட். ஓகே? நம்ம ஆல்ரவுண்ட் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே? எஸ். If a is equal to x comma y, where y is equal to e power x, and x comma y, where y is equal to e power minus x, where x belongs to r, ரெண்டுமே r families தான். Then n of a intersection b n of a intersection b n. ஓகேவா? ஸோ whatever is it, e power x-க்கும் e power minus x-க்கும் ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருக்கா? ஸோ e power x ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், e power minus x ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஓகே, இதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-3 வேஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ யூ கேன் கெஸ் இட். ஸோ இ பார் எக்ஸோட ஆன்சர்ஸ் வில் பி பாசிட்டிவ் நம்பர் மேம், ரைட்டா? ஓகே. இ பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸோட வேல்யூ அதுவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஆனால் இது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க, ரைட்? ஸோ உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் இ பார் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? இ பார் மைனஸ் எக்ஸ், ரைட்?
அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? இவங்களோட ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன் தான் இவங்க, ரைட்டா? ஓகே, இ பார் எக்ஸோட கிராஃப் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். வாட் இஸ் இ பார் எக்ஸோட கிராஃப்? எப்படி இருக்கும் ஞாபகம்? ஸோ இ பார் எக்ஸோட கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும். திஸ் இஸ் இ பார் எக்ஸ் கிராஃப், ரைட்? இதுவே அப்போ இதோட ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இந்த ஒரு லைனை அப்படியே ரொட்டேட் பண்ணும். இந்த ஒரு லைனை அப்படியே ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணா என்ன நடக்கும்? யூ வில் கெட் லைக் திஸ். அப்போ இந்த கிராஃப்லேயே பார்த்தா உனக்கு எந்த விஷயம் வந்துட்டு கோயின்சிட் ஆகுது, எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கோயின்சிட் ஆகுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல, ரைட்டா? ஸோ எக்ஸ் 0ங்கிற இடத்துல மட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் காமன் பாயிண்டாக ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த காமன் பாயிண்ட் தான் இதோட இன்டர்செக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ காமன் பாயிண்ட்னு பார்த்தா ஒரே ஒருத்தங்க தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ன்றப்போ வாட் வில் பி யுவர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி? ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு என்னவா இருக்கும் பசங்களா? இட் இஸ் நேச்சுரலி 1. ஓகேவா? நேச்சுரலி 1. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிராஃப் நான் வந்துட்டு I have to show it. One sec. Yeah. So this is graphing calculator. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You all know about the graphing calculator, right? So already 1.4 exercise எழுதும் போது உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? So see, this is our graphing calculator. இந்த calculatorல இப்போ நம்ம போக போறோம். So we have to input it. So what is it? E power x. What up in E power x. Yes. Can you see the graph? இதுதான் e power x ஓட graph, ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்? e power minus x. Okay, yeah. So this it. Okay, இதுதான் இந்த ஃபங்க்ஷன், சரிங்களா? நான் சொன்ன ஃபங்க்ஷன் இதுதான். அப்போ ரெண்டு பேத்துக்கும் காமனாக இருக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான். திஸ் பாயிண்ட் இஸ் ஆர் இன்டர்செக்ஷன். ஸோ அது அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, சரியாடா? எஸ். ஓகே, யா. ஸோ only one. So n of a intersection b, n of a intersection b will be 1. Okay, yeah. And if a is equal to x comma y is equal to y is equal to sin x, right? Y வந்து என்னது? sin x. And b is equal to y of cos x. Then a intersection b contains. ஓகேங்களா? sin x-க்கும் cos x-க்கும் intersections இருக்கா? ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ sin and cos ரெண்டு பேர்த்தோட வேல்யூவும் லிட்ரலி ரெண்டு பேர்த்துக்கு sin x கிராஃப். sin x பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து காமனாக இருக்கும். ஸோ கிளிக் சைனோட வேல்யூ கேட்டிங்கன்னா 0, ஓகே, √3/2, 1/2, சாரி 1/√2, 1/2, 1, கரெக்டா? cos x ஓட வேல்யூ 1, √3, சாரி 1/2, 1/√2, √3/2, 0. அப்போ நம்மளுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் இருக்குல்ல, கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் கமா ஒய் அண்ட் எக்ஸ் கமா ஒய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துலையுமே நிறைய இன்டர்செக்ஷன் பாசிபிள். ஏன்னா 45 மட்டும் கிடையாது. ஸோ 45 டிகிரிக்கு மட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் சேம் ஆன்சர் கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஆங்கிள்ஸ் வேர் சைன் அண்ட் காஸ் ஹாவ் சேம் வேல்யூ, சரிங்களா? எங்கெல்லாம் மேம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 180 + 45,
ஓகேவா? 180 plus 45. Sin of 180 plus 45 சரி, cos of 180 plus 45 சரி, you have a same answer. ரெண்டு பேத்துக்கும் சேம் ஆன்சர் தான். என்ன மேம் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா -1/√2. ஸோ நீங்கள் 180 கூட ப்ளஸ் பண்ணாலும் சரி, 180 கூட மைனஸ் பண்ணால் யூ டோன்ட் ஹேவ் சேம் ஆன்சர், பட் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 360 கூட ப்ளஸ் பண்ணும் போது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்கே மேம் கிடைக்கும்னா 720 கூட ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லா வேல்யூஸும் சேம். அப்போ எத்தனை ஏ இன்டர்செக்ஷன் பியில் வி ஹாவ் அன் இன்ஃபைனைட் நம்பர், ரைட்டா? அப்போ நிறைய வேல்யூஸ் நம்மளுக்கு காமனாக இருக்கப்படும். சரியா? நிறைய வேல்யூஸ். ஓகே, infinitely many elements. ஓகே மேம், இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஓகே இது வந்து நீங்கள் தேர்ட் சாப்டரில் டீட்டெயில்டாக படிப்பீங்க, நோ ப்ராப்ளம், ரைட்? இப்போதைக்கு நான் என்ன சொன்னேன், sin 45. ஸோ 45க்கு பார்த்தீங்கன்னா சைனும் சரி காசும் சரி வேல்யூஸ் சேம், ரைட்? ஸோ இந்த 45க்கு ஏத்தாப்புல எங்கே வேணாலும் சரிங்களா? ஸோ இந்த 45 இந்த ஆக்சஸ் கூடயும் சரி, இந்த ஆக்சஸ் கூடயும் சரி, இந்த ஆக்சஸ் கூட பண்ணால் என்ன அர்த்தம், இட் இஸ் 180 minus 45. ஆனால் 180 minus 45ன்றப்போ சைன் வேல்யூ வந்து ஒரு மாதிரி, காஸ் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் நாட் சேம். ஏன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்ல அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. சைனுக்கு பாசிட்டிவ், காசுக்கு நெகட்டிவ்னு சைன் வேறு மாதிரி இருக்கும். சைனும் ஈக்குவலாக இருக்கணும்ல. ஆர்டர் பேர்னா சைன் இஸ் ஆல்சோ ஷுட் பி ஈக்குவல். அப்போது இந்த கேஸ் பாசிபிள் கிடையாது, ரைட்டா? அப்போ இந்த கேஸ் பாசிபிள் கிடையாது மேம். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கூட இப்படி வருது, எஸ் திஸ் இஸ் பாசிபிள். இது வந்து ஓகே தான். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் சரி, தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் சரி, சைனும் சரி காசும் சரி, ரெண்டு பேத்துக்குமே சேம் சைன். ரெண்டு பேரும் நெகட்டிவ்ஸ் தான். இங்கே ரெண்டு பேரும் பாசிட்டிவ்ஸ், இங்கே ரெண்டு பேரும் நெகட்டிவ்ஸ். ஓகே, அப்போ ரெண்டு பேரோட ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அப்போ இது எப்படி மேம் கிடைச்சிருக்கும்? இது எப்படி கிடைச்சிருக்குன்னா, இது மொத்த ஆங்கிள் 180. இப்போ 180 கூட 45. ஸோ 180 கூட 45. ஓகேங்களா? இது பாசிபிள். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரைக்கும் இன்னொரு வழி இருக்கு. இங்கிருந்து திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இப்படி ஒரு 45 போட்டா இது என்ன மேம்? இது 360 + 45. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் சைன் காஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல 45 வரணும்னா என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் பாசிபிள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 360 கூட 45 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுல் ரவுண்ட் அடிக்கலாம். அப்படின்னா என்னது, 360 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 360 கூட ஒரு 180, 360 கூட ஒரு 180னா 480. ஸோ 480 கூட ஒரு 45. ஸோ 480 + 45 நம்மளுக்கு வரும். திருப்பி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுக்கலாம். ஃபுல் ரொட்டேஷன்னா 720 ஆயிரும். 720 கூட ஒரு 45. ஸோ கிட்டத்தட்ட அப்போ 180 கூட மல்டிபிள்ஸும் சரி, 360 மல்டிபிள்ஸும் சரி, அவங்க கூட 45 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே சைன் அண்ட் காஸ் வில் ஹாவ் அ சேம் வேல்யூ. ரெண்டு பேர்த்துக்குமே சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இட் இஸ் இன்ஃபைனட்லி மெனி எலமெண்ட்ஸ். ரெண்டு பேர்த்துக்கும் சேம் நம்பர்ஸ், ஸோ இன்ஃபைனட்லி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் அ செட் A is equal to 0, -1, 1, 2 by x or y if x2 y2 is less than or equal to 2. அதுக்கு முன்னாடி மாட் போட்டிருக்கான். மாட் போட்டால் என்னது, அதோட ஆன்சர் நெகட்டிவாக இருந்தாலும் யூ ஷுட் ரைட் இன் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் less than or equal to 2. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் ஆட் பண்ணால் லெஸ் தென் 2 வரணும். 0 and -1 ஸ்கொயர் ஆட் பண்ணால் லெஸ் தென் 2 வருமா? ஆப்வியஸ்லி 0 + 1 இட் இஸ் 1, ரைட்? அப்போ 0 1ங்கிற காம்பினேஷனில் யார் வந்தாலும் இட் வில் பி லெஸ் தென் 2, ரைட்? அதே மாதிரி 0 and 2 காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லெஸ் தென் 2 வராது. அப்போ 2 வராது. 1 and 2 ஓன்ட் பி. அப்போ ஒரே பாசிபிலிட்டிஸ் என்னது, 0க்கும் 1க்கும் பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அப்போது இது கிடையாது, இந்த செட் வராது. ஏன் மேம் அப்படின்னா சி இவங்களோடது செக் பண்ணி பாருங்க. when you check this both, -1 square plus 1 square, இதோட ஆன்சர் என்னது? இட் இஸ் இது வரும் less than or equal to 2, less than or equal to இது வரும். சரிங்களா? இந்த ஆன்சர் வரும். when you check this 1 square plus 2 square, 1 square is 1, 2 square is 4. This is not less than or equal to 2.
2 விட லெஸ் கிடையாது. 5 is not less than 2. அப்போ இந்த கண்டிஷன், இந்த பேர் உள்ள வராது. அப்போ இது ரிலேஷன் கிடையாது. This one is not the given relation, right? In R1, R inverse அது, ஓகேவா? R inverse is equal to 0, 0, 0 minus 1, 0, 1, minus 1, 0, 1, 0. And domain of R வந்துட்டு 2 வராது, 2 வராது. And range of R is 0, minus 1, 1. 0, minus 1, 1. யார் வேணா வரலாம். Yes. So, what is the right answer பசங்களா? அப்போ இதில் எது ட்ரூவே கிடையாது. ஸோ which of the one is following is true? அப்போ இதில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் ட்ரூ. செகண்ட் ஒன் இட் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. நம்ம நாட் ட்ரூன்னு சொல்ல முடியாது. அண்ட் தேர்ட் ஒன் இட் இஸ் லிட்ரலி நாட் ட்ரூ. தேர்ட் ஒன் ட்ரூ கிடையாது. நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ 2க்கு இமேஜே போகாது. 2 வச்சு நீங்கள் 2க்கு மேப் கிடையாது. 2 யார் கூடயும் மேப் பண்ண முடியாது. ஸோ தட் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எனிதிங் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 2. 2 ஸ்கொயர்னால இஸ் ஆல்வேஸ் 4 தான். அப்போ 2 வந்துச்சு அப்படின்னா அது ஃபார்ம் இமேஜ் வராது. அப்போ டொமைன்ல 2 இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ டொமைன்ல 2 இருக்கக்கூடாது. அப்போ இதில் எந்த ஆப்ஷன் மேம் கரெக்ட் அப்படின்னா 4th ஒன் தான் கரெக்ட். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0, minus 1, 1. ரைட்டா? 0க்கு 0 மேப் பண்ணலாம். சரி, ஓகேவா? 1, 2 யார் வேணா போடலாம். 0க்கு மேப் ஆகும். -1 and 1 இதுவும் மேப் ஆகப்படும். ஓகேவா? 0, minus 1, 1 இது எல்லாமே நம்மளுக்கு மேப் ஆகும் ஃபார் த கிவன் ரிலேஷன்ஷிப். சரிங்களாடா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். If f of x is equal to mod x minus 2 mod x plus 2, then இதை நம்ம எழுதணும். சரி, ஓகே. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். mod xனா என்ன மேம் அப்படின்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் இது எப்போ பாசிபிள்? உள்ளே இருக்க நம்பர் பாசிட்டிவ் அப்படின்னா அது அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஒருவேளை உள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவ் அப்படின்னா ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி பாசிட்டிவாக நம்மளுக்கு ஆன்சர் தரும். எப்போ உள்ளே இருக்கிறவங்க நெகட்டிவாக இருந்தா. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் மாட் எக்ஸ் மைனஸ் 2 கம்பேர் பண்ணுங்க. ரைட்டா? அப்போது எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கும். எப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் தேன் 0. அண்ட் ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணும். எப்போ பசங்களா? இந்த எக்ஸ் மைனஸ் 2 இஸ் லெஸ் தென் 0 ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தா. ஸோ இதை கட் ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ரைட்? அண்ட் அதே மாதிரி இவங்க மாட் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2வே வரும். எப்போ எக்ஸ் பிளஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் 0 and x minus 2 when x plus 2 is less than 0 implies x is greater than minus 2 and x is less than minus 2. Okay, yes. இப்போ conditions check பண்ணுங்க. அப்போ என்னென்ன intervals இருக்கு? You have to frame the intervals. இப்போ என்னென்ன intervals இருக்கு? Right? என்னென்ன intervals இருக்கு? Intervals block பண்ணலாமா? Yeah. minus infinity to infinity வரைக்கும் என்னென்ன block points இருக்கு? What are the block points we have? 2, minus 2, yeah, 2, 1, minus 2 இது மட்டும் தான் நம்மளோட block point. இப்போ minus 2, 2. ஓகே? அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இங்க ஒரு விஷயம், இங்க ஒரு விஷயம், இங்க ஒரு விஷயம்னு 3 ஃபங்க்ஷன் பாசிபிள். சரிங்களா? எஸ். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து minus 2 வரைக்கும். ஓகே? ஸோ வாட் இஸ் f of x? your f of x is mod x minus 2 plus mod x plus 2, right? இதுதான். ரைட்டா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 வரைக்கும் mod x minus 2ஓட ஆன்சர் என்னது? லெஸ் தென் -2. -2 விட கம்மியாக இருக்குது. தட் இஸ் a நெகட்டிவ் நம்பர். ரைட்டா? அப்போ x லெஸ் தென் -2னா இந்த கேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செகண்ட் கேஸ். இந்த கேஸ் தான் கரெக்ட். கரெக்டா? லெஸ் தென் -2ன்றப்போ அப்போ லெஸ் தென் 2ஆக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? minus x minus 2 போடணும். அண்ட் இதுக்கு லெஸ் தென் -2னா இவங்க இட் இஸ் ஆல்சோ minus x plus 2. so when you do it minus x minus 2x plus 4 minus 2 sorry plus 2 minus 2. so இது cancel ஆகி minus 2x மட்டும் வரும். இது எப்போ? when your x is less than -2ன்றப்போ. ரைட்டா? ஓகே. இப்போ -2க்கும் 2க்கும் நடுவில்
-2க்கும் 2க்கும் நடுவில். சரிங்களா? இது குட்டியா எழுதிக்கிறேன். where f of x is mod x minus 2 mod x plus 2, இதோட வேல்யூ negative x minus 2 negative x plus 2, so it is minus 2x. ரைட்டா பசங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் f of x. ஓகேங்களா? இந்த இன்டர்வல்ல mod x minus 2 ஓட ஆன்சர் எடுத்து, so it is 2. ஓகேவா? அந்த இன்டர்வல்ல அது 2 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? இட் இஸ் சேம், கம்மியா தான் இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 தான் வரும். ஓகேவா? ஆனால் இதுக்கு இது -2 ஓட அதிகம். ரைட்டா? -2 ஓட அதிகம், அப்போ x + 2 தான் வரும். ஓகே, இப்போ என்ன ஆகும்? எக்ஸும் கேன்சல் ஆயிரும், 4 தான் ஆன்சரா இருக்கும். ரைட்டா பசங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. இந்த இன்டர்வல்னா 2வை விட அதிகமா இருக்கு. 2வை விட அதிகமா இருக்கு அப்படின்னா இது வந்து பாசிட்டிவா இருக்கும். இந்த மாட் பாசிட்டிவா இருக்கும், இந்த மாடும் பாசிட்டிவ் தான். ஸோ இட் இஸ் 2x + 2x. ரைட்? டன். இது எப்படா பார்த்தோம்? when your x is less than -2, -2 விட கம்மியா இருக்குன்னா. இது எப்போ? -2க்கும் 2க்கும் நடுவில் இருந்தா. ரைட்? அண்ட் இது எப்போ? when your x is greater than 2. So what is the interval பசங்களா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? -2x 4 + 2x. அப்படி பார்த்தா எந்த ஆப்ஷன்ஸ்? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ. கரெக்டா? -2x 4 2x, இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். சரியாடா எவ்ரிவன்? ஓகே. So let R be a set of all real numbers. Consider the following subsets of plane R to R. R to R. So where x comma y, where x is equal to x plus 1 and 0 less than x எங்கெல்லாம் லை ஆகுதுன்றாங்க? 0xல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும். Then t x minus y is an integer. ஓகேவா? ஏதாவது ஒன்று நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது இன்டீஜரா வரணும். இது எப்போ மட்டும் தான் பாசிபிள்? when you have okay. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 - 9 0.9 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get 1 is an integer, right? இந்த மாதிரி ரெண்டு ரியல் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் வரணும். அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் t. அண்ட் எஸ்ன்னா என்னது? எஸ் அப்படிங்கிறது 0லேருந்து 1 2 வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. எக்ஸுக்கு பதிலாக யாரை வேணா போட்டு y வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். தென் which of the one is following is a true? எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If t is an equivalence relation, so இது எல்லாமே ஈக்குவலன்ஸ் பத்தின விஷயம் தான். ஸோ எஸ்ஸும் டியும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா நீங்க சொல்லணும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் இஸ் an equivalence relation-ஆ? you have to check it. எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணலாமா? ஒருவேளை எக்ஸ் வந்து எக்ஸுக்கே மேப் ஆகணும், which means what? x is equal to x plus 1. இது பாசிபிளா? எக்ஸும் x plus 1ம் ஈக்குவலா இருக்க முடியுமா? no, it is not possible. சரிங்களா? 2x is equal to 1. x is equal to 1. Of course, it is not possible. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சரியா? it is not reflexive. ரைட்டா? ரிஃப்ளெக்சிவே இல்லைன்னா ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஸோ எஸ் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அவ்வளோதான். எஸ் வந்து ஈக்குவலன்ஸ் கிடையாது. ரைட்? செக் அபவுட் டி. டீயவே செக் பண்ணுங்க. இப்போ ஒரு நம்பர், எனி நம்பர், எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அ ரியல் நம்பர்ஸ். அதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ 0.9 mapped to 0.9 itself. அவங்களுக்கே மேப் ஆகணும். ஓகேவா? இவங்க ரெண்டை பத்தி சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? you get 0. 0 is an integer, right? and 0.1 0. so any number அவன் கூட சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. since 0 is an integer, அப்ப எல்லா நம்பர்ஸுமே ரிஃப்ளெக்சிவ் தான். அப்ப t is reflexive. ஓகேவா? அப்ப எல்லா பேருமே அவங்க கூட மேப் ஆகப்படும். So t is reflexive, right? Next symmetric check பண்ணி பார்க்கணும். symmetric அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.9ல இருந்து நான் 0.9 சப்ராக்ட் பண்ணா 1 வரும். 1 is an integer, அதனால இந்த செட் t-ல இருக்கும் நான் சொன்னேன். ஓகேவா? this set belongs to t. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க any other set. you find any other set. so இதோட ஆப்போசிட் பேர். இப்போ 0.9ம் 1.9ம்
இருக்குமா டீல அப்படின்னா செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -1 வரும். -1 இஸ் அன் இன்டீஜரா? அஃப்கோர்ஸ் -1 இஸ் அன் இன்டீஜர். அப்போ அது வராதா? நிச்சயமா வரும், ரைட்டா? அப்போ அது வந்துட்டு நிச்சயமா டீக்கு பிலாங் ஆகும். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அப்போ இது சிமெட்ரிக்காகவும் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் இன் நேச்சர். அப்போ இது வந்து சிமெட்ரிக் இன் நேச்சர், ரைட்? நெக்ஸ்ட் அப்போ டிரான்சிட்டிவ் கேஸ் தான் பார்க்கணும். ரெண்டு பேரை நீ பிக் பண்ணும், எனி அதர் நம்பர். இப்போ நம்ம ஒரு நம்பர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1.9 0.9 சப்ராக்ட் பண்ணா இட் இஸ் அன் இன்டீஜர். அண்ட் திருப்பி சொல்லுங்க, இப்போ 0.9 2.9 சப்ராக்ட் பண்ணா இட் இஸ் அன் இன்டீஜர், ரைட்? அப்போ 1.9 2.9 சப்ராக்ட் பண்ணா இன்டீஜரா வருமா? ஆமா, இட் இஸ் ஆல்சோ an இன்டீஜர். ஸோ அப்போ 1.9 2.9 பேர் தானே ஆகும். எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் பேர். அப்போ இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக். அப்போ இது சிமெட்ரிக் தான், டிரான்சிட்டிவ் தான். மூணுமே இருக்கு. அப்போ டி இஸ் ஈக்குவலன்ஸ். அப்போ ட்ரீ ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ டி ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஆனா எஸ் கிடையாது, சரியா? அந்த ஆப்ஷன் யார் கூட இன்க்ளூட் ஆகுது? ஸோ டி இஸ் an equalization but s is not an equivalence. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். மேம் இதுக்கு எல்லாத்தையும் லைக் யூ பிக் எனி பேர், ஏதாவது ஒரு பேரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பார்த்து நீங்க கண்டிஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க, சரியாடா? Exercise 1.5. So let A and B be the subsets of universal set natural number. சரியா? universal set வேற யாரும் கிடையாது, natural numbersல A and Bங்கிறது ஒரு குட்டி குட்டி sets. The set of natural numbers, right? So then அவன் என்ன கேட்டிருக்கான்? Then what is it? A bar union A intersection B union B dash. ரைட்டா? இப்போ நீ யோசிச்சு சொல்லு. A அப்படி ஒரு செட் இருக்கு. ஓகே, யூ ஹாவ் அன் A செட் லைக் திஸ் அண்ட் B செட் அப்படி ஒன்று இருக்கு. ரெண்டு பேருமே நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் தான் இந்த பார்ட். இவங்களோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பியை தாண்டி இருக்கிறவங்க விச் இஸ் இந்த பார்ட். சிம்பிளா சொல்ல போனா இவங்களையும் யூனியன் பண்றீங்க. ஸோ இவங்களையும் யூனியன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட் ஏ கிடைக்குமா? ஓகே, கம்ப்ளீட் ஏ கிடைக்கும். இல்லைன்னா என்னது, ஏ மட்டும் கிடையாது, ஏ கூட இந்த ஒரு இன்டர்செக்ஷனும் காமன் ஆயிரும், ரைட்டா? சிம்பிளி சொல்ல போனா பி ஓட டிஃபரன்ஸ் பார்ட், ஓகேவா? ஸோ n ஆஃப் b மைனஸ் ஏ ஓட காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், கரெக்டா? அதுக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் யூ ஆர் டேக்கிங் யூனியன். One sec. Okay, நல்லா வரைஞ்சிறேன். This is natural numbers. First they are saying A intersection B. ஓகேவா? A intersection B வரைஞ்சிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து they are saying B complement. B complementனா B தாண்டி இருக்கவங்க எல்லாருமே. So this function இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும், ரைட்டா? இவங்க எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. இவங்களுக்கு யூனியன் பண்ணீங்கன்னா இது சேம், ரைட்? இவங்க யூனியன்னா இது, ரைட்? இவங்க கூட யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட்ல யார் யாரு? ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்னா இதே ஆளுங்க, ஓகே? ஸோ வாட் இஸ் இட்? ஏ காம்ப்ளிமெண்ட் எல்லாத்தையும் யூனியன் பண்ற எல்லாமே ஷேட் ஆயிடுச்சு. யார் ஷேட் ஆயிருக்கா? அப்போ கம்ப்ளீட்டா யார் ஷேட் ஆயிருக்கா? கம்ப்ளீட்டா. ஸோ யுவர் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஷேட். ஸோ யுவர் n இஸ் யுவர் ஆன்சர், ரைட்? ஸோ அப்போ யார் உங்களோட ஆன்சர்? கம்ப்ளீட் n இஸ் யுவர் ஆன்சர், சரியாடா? ஸோ n தானே நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, இதை நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். எப்படி மேம்னா ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி பாரும் ஓகே, நோ ப்ராப்ளம், ரைட்? நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் டேக் போத் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இஸ் 70.
This represents 10% of enrollment in mathematics. Okay, okay. அப்போ மேக்ஸ்ல மட்டும் இருக்கிறவங்க அப்போ n of a வந்து என்னது? வேற ஒன்றும் இல்லை, 10% வந்து 70க்கு ஈக்குவல். 10%, அதாவது 10% ஆஃப் என்னது? n of a. ஏல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் 70, ரைட்டுங்களா? ஸோ n of a is equal to 700. அப்போ மேக்ஸ் படிக்கிறவங்க மொத்தம் 700 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் 14% of enrollment in chemistry. அப்போ 14% of n of b தான் என்னது? 70. சரிங்களா? ஸோ this is 2 times and this is 10 time. அப்போ n of b is equal to, கேன்சல் பண்ணிக்கலாம், 7 டேபிள் கேன்சல் பண்ண, this is 1 time and this is 5 time and n of b is equal to 500. அப்போ கெமிஸ்ட்ரியில் படிக்கிறவங்க மொத்தம் 500 பேர். the number of students take at least one of this. at least தான் என்னது? ஒன்று இது இல்லைனா இது. ஸோ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தங்கன்னா யூனியன். ஸோ they are asking யூனியன்ரா, ஓகேவா? காமன் தான் தெரியும், காமனாக படிக்கிறவங்க தான் 70 மெம்பர்ஸ். ஸோ they are asking யூனியன். ஸோ what is the union formula? n of a plus n of b minus n of a intersection b. சரிங்களா? a எவ்வளோ? 700, b எவ்வளோ? 500 minus 70. So it is 1200. 1200ல 70 போச்சுன்னா 1130. Second one. So it is 1130, right? Okay. If n of a cross b union a cross c, which is equal to 8. Okay, intersection, sorry. Yeah. Then n of b intersection c is 2. Okay. n of a என்ன? ஓகே, இது என்னடா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு பார்க்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு. சரியா? திஸ் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்னது? ஓகேவா? இது யாருக்கு ஈக்குவல்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என் ஆஃப் போடுறோம், அப்போ இதுக்கு என் ஆஃப் போடுறதுக்கு ஈக்குவல், ரைட்டா? இப்போ ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டாக பிரிஞ்சிருச்சு. ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டாக பிரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஸ்பிளிட் இட் ஆஃப். ஸோ இட் இஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியில் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் இதோட அவுட்புட் வந்து 8. அப்போ என் ஆஃப் ஏல எத்தனை பேர் இருந்திருந்தா 8ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 2வை யார் கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும்? இட் இஸ் 4. ஸோ அப்போ என் ஆஃப் ஏல 4 பேர் இருப்பாங்க, அப்போ தான் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரியாடா? ஸோ என் ஆஃப் ஏ வில் பி 4. ஓகே எவ்ரிவன்? ஓகே ஃபைன். ஸோ இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் என் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 3. சேம் ப்ராசஸ், இதுக்கும் அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் ரெண்டு பேர்த்துலேயும் காமனாக இருக்கு. ஸோ காமனாக வெளியேடு. அப்போ யார் யார் மேட்சப் ஆகும்? பி யூனியன் சி மேட்சப் ஆகும். பி யூனியன் சி. இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதா? இது ஒரு செட், இது ஒரு செட், ரெண்டு பேர்த்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் ஃபார்முலா சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ இட் இஸ் என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி யூனியன் சி. சரிங்களா? ஸோ என் ஆஃப் ஏ எவ்வளோ? வாட் இஸ் என் ஆஃப் ஏ? இட் இஸ் 2. என் ஆஃப் பி யூனியன் சி எவ்வளோ? 3. ரெண்டு பற்றியும் மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ வாட் இஸ் தி ரைட் ஆன்சர் பசங்களா? இட் இஸ் 6. அப்போ 6 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? Okay, yes. If two sets A, B have 17 elements in common. மொத்தமா எவ்வளோ elements commonறாங்க? 17 elements commonனு சொல்றாங்க. Then there are number of elements common to the set A cross B and B cross A. Okay. Tricky தான், right? நம்ம என்ன they have mentioned it what? N of A, B க்கு காமனா இருக்கிறவங்க 17 members. ரைட்? அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கும் காமனாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க.
ரைட்டா பசங்களா? யா. So இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? I think that you can multiple by same method. Okay. So which is equal to A cross of multiple பண்ணுங்க. So n of A cross n of cross அப்படியே இருக்கட்டும். A வை multiple பண்ணுங்க. When you multiple with A, so union B okay, let me frank. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாமா? A is equal to 1 3 4, right? B is equal to 5 4 6 சரிங்களா? Okay, let me have some other elements. 2 3 4 and 5, right? So ரெண்டு பேத்துக்கும் காமன் பார்த்தா ரெண்டு எலிமெண்ட், ரைட்டா? ஸோ இப்போ A cross Bன்றப்ப யார் வருவாங்க? ஸோ 1 2 1 3 1 4 1 5. Next 3 2 3 3 3 4 3 5. Next பார்த்தீங்கன்னா 4 2 4 3 4 4 and 4 5. இது வந்துட்டு A cross B இருப்பாங்க. அப்போ B cross A யாரு? Who is about B cross A? So 2 1 2 3 2 4 3 1 3 3 3 4 4 1 4 3 4 4 5 1 5 3 5 4, ரைட்? இவங்க ரெண்டு பேர்த்துலயும் காமனா இருக்கிறவங்கன்னு பார்த்தா this is 3 3 4 3 3 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 3 and this 4 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த காமன் எலமெண்ட்ஸோட இன்டர்செக்ஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த காமன் எலமெண்ட்ஸ்னு பார்த்தா 3 4, இங்க இருக்க 3 4. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற கார்ட்டீசியன் மட்டும்தான் இங்க காமனா இருக்கு, ரைட்டா? அப்போ இவங்களோட கார்ட்டீசியன் யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஸோ அந்த இன்டர்செக்ஷன் கார்ட்டீசியன்ஸா இருக்கிறவங்க. அப்போ அது n of A இன்டர்செக்ஷன் பிக்கும் n of A இன்டர்செக்ஷன் பிக்கும் எவ்வளோ காமன் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள தான் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நடந்துக்கும், ரைட்டா? ஸோ விச் இஸ் 17 into 17, that is 17 square. So what is the answer? 17 square the answer, சரிங்களா? ஸோ பசங்களா லைக் ஒரு காமன் பார்ட் அப்படின்றப்போ 3 4 3 4க்கு தான் கார்ட்டீசியன் நடந்திருக்கு, ரைட்டா? இப்போ 3 4க்குற ஒரு செட்டுக்கும் 3 4க்குன்ற ஒரு செட்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க தான் இவங்க 4 பேரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For 12 non-empty sets A and B, if A is a subset of B, then subset of B. இந்த வேர்ட் நோட் பண்ணு. subset of B. அப்போ A வந்து small set, B is a big set. சரிங்களா? இப்போ இன்டர்செக்ஷன் A cross B க்கும் B cross A க்கும் இன்டர்செக்ஷன்ல யார் வருவா? இப்பதான் பார்த்தோம். யாரா வருவா? A intersection B க்கும் A intersection B க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். So yeah, so A cross B intersection B cross A. அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் வேற யாரும் கிடையாது. A intersection B க்கும் A intersection B க்கும் கார்ட்டீசியன் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல். இப்போ A is a small set, B is a big set. ஸோ ஸ்மால் செட்டுக்கும் பிக் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஸ்மால் செட் தான் ஆன்சராக வரும். நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஏ. அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஏ தான். அப்போ இது விச் இஸ் ஈக்குவல் டு A cross A. ஓகேங்களா? செகண்ட் ஒன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A cross A. ரைட்டா பசங்களா? எஸ்.
So the number of relations on the set containing 3 elements. 3 elements வச்சிருக்க மாதிரி. ஓகேவா? 3 elements வச்சிருக்க மாதிரி number of relations. Number of relations அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? Number of relations mean number of subsets. Number of subsets of என்னது? A cross 2A. அந்த செட்ல அந்த செட்டுக்கே ஃபார்ம் பண்ற ரிலேஷன், ரைட்? ஸோ A cross A ல எத்தனை சப்செட்ஸ் ஃபார்ம் ஆகும்? அது யாருக்கு ஈக்குவல்? 2 raised to power n of A cross A க்கு ஈக்குவல். ஓகே, அப்ப n of A cross A ல எத்தனை பேர் இருக்காங்க? You have to find it. n of A cross A ல எத்தனை பேர் இருக்காங்க? n of A cross A னா which is equal to n of A into n of A, ரைட்டுங்களா? அப்போ 3 into 3 which is 9. அப்போ 2 raised to power 9, that is 512. 2 raised to power 9 ஓட ஆன்சர் என்னது? 512. சரியாடா? 2 raised to power 5 ஓட ஆன்சர் என்னது? It is 512. So 512 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் பாருங்க, let R be a universal relation on a set X with more than one element. ஒரு எலிமெண்ட் விட அதிகமா இருக்காங்க. ஓகே, யூனிவர்சல் செட் on X ஒரு எலிமெண்ட் விட அதிகமா இருக்கு. So it is not a singleton set. Then R is, அப்ப R வந்து எப்படி இருக்கும்? Let R be the universal relation. Universal relation. What is meaning of universal relation? என்னது? இருக்க எல்லா ரிலேஷன்ஸும், ஸோ ஓவரால் ரிலேஷன்ஸ், ஓகேவா? எல்லா ரிலேஷன்ஸுமே ஒரு லைக் சூப்பர் செட், எல்லா ரிலேஷன்ஸ்க்குமே சூப்பர் செட்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதுதான் இந்த யூனிவர்சல் செட். சரியானா? What does it mean? It is universal set. எல்லா பேருமே ரிலேஷன்ல என்னென்னலாம் பாசிபிள் எல்லா ரிலேஷனையும் சேர்த்து வச்சு, ஸோ ரிலேஷன்ல என்னென்ன பேர்ஸ்லாம் போட்டு குட்டி குட்டி செட்ஸ் பார்த்தோம்ல, அந்த எல்லா சப்செட்ஸோட சூப்பர் செட்ஸாக அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ல எல்லா வகையான பேரும் இருக்கும். அப்போ அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், அண்ட் சிமெட்ரிக்காகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும். எல்லா விதமான ரிலேஷனும் அதில் இருப்பான். ஓகேவா? அப்போ அது வந்து எல்லா டைப்பையும் கலந்து கொண்டது. அப்போ அது எல்லா டைப்ஸுமே இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் எல்லா டைப்ஸும் வர மாதிரி தட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்படி இருக்கும்போது அது நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியாது, நாட் சிமெட்ரிக்னு சொல்ல முடியாது. அப்போ அது டிரான்சிட்டிவ். தேர்ட் ஆப்ஷன், ரைட்? ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரிலேஷனை செக் பண்ணுவீங்களா? A cross Bக்கு போகிறது ஒவ்வொரு ரிலேஷனை செக் பண்ணுவோம். தெர் ஆர் லாட் ஆஃப் ரிலேஷன்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 512 ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க இன்னொரு ரிலேஷனில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 512 ரிலேஷன்லையுமே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் 512 அந்த 512 ரிலேஷன்ஸோட யூனியன், அது ஒரு ரிலேஷனா? அந்த ரிலேஷன் தான் உன்னோட யூனிவர்சல். ஸோ மொத்த ரிலேஷன் எவ்வளோ ரிலேஷன் இருக்கோ அந்த எல்லா ரிலேஷனோட யூனியனா ஒரு ரிலேஷன் இருப்பாங்க. அவங்க தான் யூனிவர்சல் ரிலேஷன். அந்த யூனிவர்சல் ரிலேஷன்ல நிச்சயமா ரிஃப்ளெக்சிவ் இருக்கும், டிரான்சிட்டிவ் இருக்கும், சிமெட்ரிக்கும் இருக்கும். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓகேவாடா? எஸ். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, ரைட்? தென் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ண என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செட்டும் எக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செக் பண்ணும். 1 3 4. ஸோ யூ ஹேவ் டு செக். 1 வந்து 1க்கு பேர் ஆயிருக்கா, 2 2 பேர் ஆயிருக்கா, 3 3க்கு பேர் ஆயிருக்கா, 4 4க்கு பேர் ஆயிருக்கா. டிட் யூ செக்? 1, 1 இஸ் தேர், ரைட்? ஸோ இருக்குன்னா டிக் பண்ணிக்கோ. 2, 2 இருக்கா? எஸ் இட் இஸ். 3, 3 இருக்கா? எஸ் இட் இஸ். 4, 4 இருக்கா? நோ. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். 4, 4 இஸ் நாட் தேர், ரைட்? தென் நெக்ஸ்ட் செக் ஃபார் சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக் அப்படின்றப்போ இதில் யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ஸ், யாரெல்லாமே டிஃப்ரெண்ட் பேர்ஸ் அப்படின்னு செக் பண்ணுங்க. ரைட்? யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ஸ்ன்னு பாருங்களேன். யாரெல்லாம் டிஃப்ரென்ஸ் பா? 1, 2 1, 3. அப்போ 1, 2 இருக்குன்னா அதே மாதிரி 2, 1 இருக்கா? இருக்கு. 1, 3னா 3, 1 இருக்கா? இருக்கு. அண்ட் 1, 4னா 4, 1 இருக்கா? இருக்கு. அப்போ இது என்னது? சிமெட்ரிக். ஓகேவா? இட் இஸ் சிமெட்ரிக்.
அப்போ நீ செக் பண்ணு இந்த கேஸ் பாசிபிள். அப்போ ஈக்குவலன்ஸ் வருமா? வராது. ஏன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ அது நீ ஈக்குவலன்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கண்டிஷன் கிடையாது, இந்த கண்டிஷன் கிடையாது. அப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். வை மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி 4,1 இருக்கு ரைட்டா, 1,4 இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு சேமா இருக்காங்க. அப்போ 4,4 இருக்கணும்ல, பட் இட் இஸ் நாட் பிரசன்ட். ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ எது மட்டும் தான் கரெக்டான கேஸ்? சிமெட்ரிக் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே. த ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இது உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் அப்படின்னா கொடுத்துருக்கேன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் sin x. ஸோ sin x ஓட ரேஞ்ச் என்னது? sin x ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 1 to -1. அண்ட் இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்காங்க. அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாத்தையும் 1ஆல் மைனஸ் பண்ணிக்காங்க. அப்போ எவ்ரிதிங் யூ மைனஸ் ஃப்ரம் 1, எல்லாத்தையும் 1ஆல் மைனஸ் பண்ணுங்க. 1 - 2 is -1 and it is (1 - 2). Sorry, this is 3 and this is -1. Right? இப்போ reciprocal பண்ணும். Reciprocal பண்ணா this inequality get changed. So -1 1/3. ரைட்டா? ரெண்டு பேரும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆர் இப்படி எழுதிக்கோ. ரைட்டா? ஸோ லெஸ் தென் -1. -1 லெஸ் தென் என்ன சொன்னேன்? லெஃப்ட் சைட் ஷேட் பண்ணும். ரைட்? 1/3 இங்க இருக்கு. இட் இஸ் கிரேட்டர் தென்னா ரைட் சைட் ஷேட் பண்ணும். ரைட்டா? அப்போ எந்த ரீஜியன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு விச் ரீஜியன்? -∞ -1 வரைக்கும், யூனியன் 1/3 இன்ஃபினிட்டி வரைக்கும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் இட் பசங்களா? எந்த ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா -1 1/3 இங்க இன்க்ளூட் ஆகல. ஆனா ஆகணுமா ஆகக்கூடாது? எஸ், இட் வில் பி இன்க்ளூட். சரியா? அப்போ அது இன்க்ளூட் ஆகிறத போட்டுக்கணும். ஓகே? யா, சரியா? ஸோ திஸ் ஃபங்க்ஷன். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இதுக்கு ரேஞ்ச் சொல்லும். ரைட்டா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நீ யோசிச்சு சொல்லு. இது வந்து கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது என்னது? கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த mod x ஒரு கிராஃப் மட்டும் வரைங்க மேம். ஸோ இந்த mod x ஒரு கிராஃப் மட்டும் வரீங்க அப்படின்னா ஸ்டெப்பாக இருக்கும். The greater integer function, it will be like a step function. இப்படி இருக்க ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸை மைனஸ் பண்ணிடணும். ஓகே? சப்போஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வல் ரேஞ்சிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்கும் இது வேற மாதிரி இருக்கும். எக்ஸோட வேல்யூஸே. ஸோ எக்ஸை 0 to 1 போடுறீங்க, 1 to 2 போடுவீங்க, 1 to 3 போடுவீங்க, -1 -2 -3. ரைட்டா? இது உன்னோட எக்ஸ் ரேஞ்ச். அப்போ உனக்கு mod x எங்கிருந்து வரும்? ஸோ இந்த கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னது? 0 to 1 அப்படின்னா இந்த கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. 1 to 2 இருக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் 1ஆ இருக்கும். 1 to 3 அப்படின்றப்போ இதோட ஆன்சர் என்னது? 2ஆ இருக்கும். இவங்களோட ஆன்சர் 3ஆ இருக்கும். ஸோ இவங்களோட ஆன்சர் இட் வில் பி -1. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட எக்ஸை மைனஸ் பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் இட் எக்ஸ்? ஸோ எக்ஸுங்கிறது எனி நம்பர். லெட் இட் பி எனி நம்பர். ஸோ இதுலேருந்து அந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எக்ஸ் வந்து 0.5 அப்படின்னா, இப்போ 0லேருந்து 0.5 போச்சுன்னா 0.5 தான். ஓகேவா? இப்போ இதில் வந்து 1.5. ஸோ இப்போ 1லேருந்து 1.5 போச்சுன்னா இட் இஸ் 0.5. அண்ட் 2லேருந்து 2.5, 2லேருந்து 0.5 போயிடுச்சு அப்படின்னா 1.5. ரைட்டா? ஓகே. அவங்களுக்கு திருப்பி நீங்கள் மாட் எடுக்கிறீங்க. மாட் எடுத்துற கடைசியாக நீங்கள் மாட் தான் எடுக்கிறீங்க.
எனிதிங் எவ்ரிதிங் இஸ் மாட். அப்போ எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆகும். அப்படி பார்க்கும்போது எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆகுது, எல்லா நம்பர் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸும் வருது. ஆனா 0 ஓகேவா, அப்போ அது பாசிட்டிவாக தான் இருக்கு. ஏன்னா மாடுன்றப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். இப்போ என்ன கேட்டிருக்கான், 1 வரைக்கும் மட்டும்தான் வருமா? இல்லை, 2.5 கூட வந்துச்சுல, இப்போ நம்மளுக்கு 1.5 கூட வந்துச்சுல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ 1ஓட ஆன்சர் நம்மளுக்கு வருமா? when you pick an integer, same integer pick பண்ணு, சேம் இன்டீஜரை பிக் பண்ணுங்களேன். சேம் இன்டீஜரை பிக் பண்ணீங்க அப்படின்னா 0 வரும். ஸோ when you pick the number 0 itself, 0க்கு 0 எடுத்தா 0 minus 0 0, 1 itself, 1க்கு 1 எடுத்தீங்கன்னா 0 வரும். ஓகே ஓகே. when you get 1, எப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும்? ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்? ஐ ஹோப் இட் இஸ் 0 to infinity. when you pick 2.5 itself, 2 minus 2.5, it is 0.5, right? அப்போ எல்லா ஆப்ஷனுமே 1 விட கம்மியாக தான் இருக்கு, ரைட்டா? ஓகே, செக் பண்ணி பாருங்கடா. ஸோ when you put x is equal to any number, let it be 0.9, ஓகேவா? 0. லைக் 1 விட அதிகமாக இருக்கா, 100 போட்டுக்கோவேன். லைக் let it ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோ, நெக்ஸ்ட் பாயிண்ட் இல்லாமல் யோசிச்சு பாரு. 3 போடுங்க, எக்ஸுக்கு 3ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 3ன்னு போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸுக்கு 3ன்னு போட்டிங்கன்னா வாட் வில் பி தி லெஸ் தென் ஃபங்க்ஷன்? இட் வில் பி 3. இப்போ 3 minus 3 இட் இஸ் 0, சரியா? அப்போ எக்ஸுக்கு 2.5 சம்திங் போடுறீங்க, லெஸ் தென் 2.5 அப்படின்னா இதோட வேல்யூ 2. 2 minus 2.5 மாடுலஸ், ஸோ இட் இஸ் 0.5. அப்போ எப்படி போட்டாலும் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. 1 விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ 1 இன்க்ளூட் ஆகாது அண்ட் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது போகல. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, அப்போ இந்த ஆப்ஷன், சரியா? அண்ட் இட் இஸ் பிட்வீன் 0 to 1, 1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கு, சரியா பசங்களா? எஸ், 0 இஸ் இன்க்ளூடட், ரைட்? 0 இஸ் இன்க்ளூடட். ஓகே, சி ஆப்ஷன் தான் கரெக்டாக ஆப்ஷன். எஸ். 17th one, if f of x is equal to bijection, so if the domain and codomain are given by bijection என்ன தெரியுமா? bijection அப்படின்னா நம்மளுக்கு n of a-வும் n of b-யும் ஈக்குவலா இருக்கணும். n of a-வும் n of b-யும் ஈக்குவலா இருக்கணும், ரைட்? அப்போ மட்டும் தான் இவங்க bijection. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் வேணா போடலாமா? எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வேணா போடலாம். அப்போ இட் இஸ் r to r ஃபங்க்ஷன் and codomain. So they are asking if the domain and codomains are given by the, okay, one sec. இதோட ஆன்சர் வந்து r to r தான், பட் let me check. ஓகே, பைஜெஷன் இது ஃபங்க்ஷனா இருக்கணும், சரி? ஓகே, இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்களேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸுக்கு நீங்க -1 போட்டாலும் சரி, எக்ஸுக்கு 1 போட்டாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 1, ரைட்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 இன்புட்ஸ் இருக்கு. ஸோ -1 1. இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் போடும் போது ஓகேடா, ஓகே? இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ ரியல் நம்பர்ஸ், when you take ரியல் நம்பர்ஸ்னா 0 -1 1, ஓகேவா? ரெண்டுமே எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ -1 வந்து 1க்கு மேப் ஆகும், 1 வந்து 1க்கு மேப் ஆகுது. இப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் அ பைஜெஷன் ஃபங்க்ஷன். இது 1 to 1 இல்லைன்னு ஆயிரும்ல. இப்போ -1 1 ரெண்டு பேத்துக்கும் ஒரே இமேஜ் வருது. இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இது பைஜெஷனா இருக்காது. இட் இஸ் நாட் அ பைஜெஷன், கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நான் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு வேலை இது வந்து 0 to infinity, நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒருத்தருக்கு தான் மேப் ஆவாங்க.
அப்போ டொமைனும் கோடொமைனும் ஈக்குவல். அப்போ 0 to infinity to 0 to infinity தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா? R to R கிடையாது. ஏன்னா R to Rனா இட் இஸ் நாட் அ பைஜெஷன் மாதிரி வந்துடும். சரியாடா? ஓகே ஃபைன். The number of constant function from a set containing m elements to a set containing l elements. Constant என்னது? எல்லாரும் அச்சு வச்ச மாதிரி ஒரே ஒருத்தருக்கு மேப் ஆக போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன், அப்போ n of a ல பாத்தீங்கன்னா m எலமெண்ட்ஸ் இருக்கு, n of b ல பாத்தீங்கன்னா n எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த m எலமெண்ட்ஸுமே ஒருத்தருக்கு மேப் ஆகணும், ஒரே ஒருத்தருக்கு மேப் ஆகணும். ஓகேவா? அந்த ஒருத்தர் யாரா வேணா இருக்கலாம், இந்த எண்ல யாரா வேணா இருக்கலாம். அப்படி யாருக்கு மேப் ஆனாலும் இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அப்போ எத்தனை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா n ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிள். அப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு இது எப்படி எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்னு பாரு. ஸோ 1 2 3 4 ரைட். இது பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சம் எலமெண்ட்ஸ் லைக் ஏ பி சி. சரியா? இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இப்போதைக்கு எல்லாமே நான் ஏக்கு மேப் ஆகுதுன்னு சொல்கிறேன். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தானே, எல்லாம் பிக்கு மேப் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுவும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தானே, எல்லாமே சிக்கு மேப் ஆகுது. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்றப்போ கோடொமைன்ல இருக்கிற யாரா வேணாலும் அந்த ரிலேஷனுக்கு ஆன்சரா வரலாம். அப்போ கோடொமைன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பாசிபிள். இப்போ கோடொமைன்ல எத்தனை பேர் இருக்காங்க? n எலமெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளோ கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு பாசிபிள் பசங்களா? n கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு பாசிபிள்ஸ். சரிங்களா? ஸோ ஹவு மெனி ரிலேஷன்ஸ் ஆர் பாசிபிள்? n நம்பர்ஸ் ஆர் பாசிபிள். Okay, done. So next பாருங்க, if a function f 0 to 2 pi minus 1 to 1 defined by f of x is equal to sin x. சரியா? Okay. So sin x function ஒரு 1 to 1 function or on to function bijection cannot be defined. எது கரெக்டான ஆன்சர்? So 0 to pi by 2. 0 to pi by 2 னா அதோட இது எப்படி பார்க்கணும்னா இப்படி இருக்கும். ஓகேவா? this is 0, this is pi and this is 2 pi, right? இது வந்து -1 to 1 போகுது. இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லுங்க, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ். யூ ஆர் நாட் கெட்டிங் எனி 2 வேல்யூஸ், ரைட்டா? ஸோ இப்போ இது 1 to 1 கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? இந்த மாதிரி லைன் போட்டால் போதும், ரைட்? we have to put sleeping line. when you put sleeping line, okay, ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவல். ஸோ ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலாக வருது. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன், நாட் an 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது, அப்போ பைஜெஷனும் கிடையாது. 1 to 1 இல்லைன்னா பைஜெஷனும் கிடையாது, ரைட்? அப்போ ஆன் டு 1 செக் பண்ணும். ஆன் டுனா என்னது? -1 to 1 எல்லாருமே மேப் ஆயிடுவாங்களா? ஸோ -1 to 1 எல்லாருமே மேப் ஆயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா sin x-க்கு எல்லாருமே மேப் ஆயிடுவாங்க. எவ்ரி திங் வில் பி get mapped. சரிங்களா? everything it is mapped. ஏன்னா அப்போ on to function the கரெக்டான function. So it is just an on to function, it is not 1 to 1 function or bijection. சரிங்களா? Okay. So if f of -3 to s by f of x is equal to x square, right? It is an onto. Then the set s's. அப்போ அந்த set s என்னவா இருந்தாகணும்? சரிங்களா? -9 to 9 கிடையாது. சரியா? -9 9 கிடையாது. Then it is not a function. Okay, it is a function தான். Yes, it is a function. Yeah. அப்போ ஆன் டு அப்படின்னா என்ன அர்த்தம்டா? எல்லாத்துக்குமே மேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ -3 எல்லாத்தையுமே போட்டு பார்ப்பீங்க. அப்போ f of x is equal to -3 எல்லாமே போட்டு பார்க்கணும். function. Right? அப்போ -3 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? -3 the whole square is 9, right? ஸோ 9 அப்போ 9 வரைக்கும் இருக்கு. 9 வரைக்கும் இருக்க பேரன்றப்போ யார் யாரு? அப்போ இவங்க லைக் யூ ஹாவ் திஸ். அப்போ யார் யார் இல்லைன்னு மஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவங்க கிடையாது,
இவங்க கிடையாது. அப்ப இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தங்க தான். யோசிச்சு சொல்லு. இட் இஸ் அன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு ரேஞ்ச் வந்து நெகட்டிவா இருக்குவா? நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் நெகட்டிவ். அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன். யாருமே மேப் ஆகாம போயிடக்கூடாது. நீங்க கேட்கலாம் மேப் ஆகாம கூட இருக்கலாம்ல. தேர் ஆஸ்கிங் ஒன்லி எஸ் கோடமைன் செட் தானே கேட்கறாங்க. ஸோ கோடமைன் செட் கேட்கறன்றப்போ எல்லாருமே மேப் ஆகணும்னு அவசியம் இல்லை நீங்க சொல்வீங்க. ஆனா இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ எல்லாருமே மேப் ஆயிருக்கணும். அப்போ மேப் ஆகாம யாராவது இருக்காங்கன்னா யூ ஹேவ் டு எலிமினேட் தம், ரைட்? ஸோ நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே மேப் ஆகாது. நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே மேப் ஆகுது ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ பாசிட்டிவ்ல இருந்து எழுதுறது தான் குட். ஸோ இட் இஸ் 4 to 9 தான் கரெக்டான ஆப்ஷன். சரியாடா? எஸ். Let x is equal to 1, 2, 3, 4, y is equal to a, b, c, d. Okay, then f is and which function it is? Draw பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, a, b, c, d. So what is they have said? 1 is mapped to a and 4 is mapped to b, 2 is mapped to c, 3 is mapped to d, okay, and 2 is mapped to d. Okay, it is not a function. சரியா? இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா 2க்கு பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கு. ஓகேவா? சி டொமைன்ல இருக்க எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்கணும். யூனிக் இமேஜ் இருக்கணும். பட் 2 has 2 images. 2க்கு 2 இமேஜஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஃபங்க்ஷனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம டைப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகே, so the inverse of f of x is equal to, இதோட inverse கேட்டிருக்கான். ஓகே, so y is equal to x. y is equal to x. எல்லாத்தையும் f of x y ன்னு எடுத்துக்கோங்க. y is equal to x. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். so x is equal to y. அப்போ ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் என்னது? சேம் x தான். சரிங்களா? அப்போ x இருக்க மாதிரி தான். ஓகே, x இருக்கணும். ஸோ x இல்லாதவங்க யார் யாரு? இவங்க 3 பேர் கேன்சல். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம், ரைட்? பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சே சொல்லிக்கலாம், ரைட்டா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. y is equal to x square. x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ x is equal to root y. root y. ஸோ அந்த y திருப்பி xலேயே சொல்லுங்க. அப்போ root x. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது? நம்மளுக்கு root x. கரெக்டாக தானே இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்களேன். y is equal to 8 root x. ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டு பக்கமும். So it is y square is equal to 64x square. அப்போ சாரி x. அப்போ x ஓட வேல்யூ என்னது? y square by 64. அப்போ இதையும் xலேயே மாற்றி சொல்லுங்க. xக்கு மாற்றி சொல்லிட்டீங்கன்னா x square by 64. கரெக்டா? எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? எஸ். ஸோ லெட் r to r be defined by f of x is equal to 1 minus mod x. Okay, then the range of f. Fine. சரிடா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். mod x ஓட ரேஞ்ச் என்னது? mod xனாலே எப்பயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். அப்போ அது 0லேருந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். இப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து 1லேருந்து 0லேருந்து இன்ஃபினிட்டியை மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னென்ன ரேஞ்ச் கிடைக்கும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் வருமா? அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். எப்போ? வென் யூ ஹாவ் 1 விட கிரேட்டரா இருக்குன்றப்போ இது எல்லாமே நெகட்டிவ்ஸா இருக்கும். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸுக்கும் நம்மளுக்கு வரும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்புறம் பாசிட்டிவ் நம்பர் வருமா? இது பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கா? 1லேருந்து 0 to இன்ஃபினிட்டியில் யாரை வேணா மைனஸ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அதுதான் அந்த கொஸ்டின். ஓகேவா? இப்போ 1லேருந்து இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது எப்போ நெகட்டிவாக இருக்கும்? இப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி, ரைட்டா? இப்போ என் கொஸ்டின் என்னன்னா 1 விட கிரேட்டராக இருக்கு. இங்கே இருக்க இன்டர்வலோட 1 விட கிரேட்டராக இருக்குன்னா 1 மைனஸ் திஸ் கிரேட்டர் வில் பி நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ், ஃபுல்லி நெகட்டிவ் நம்பர்ஸ், ரைட்? ஓகே, இப்போ ஆனால் அப்போ 1க்கு முன்னாடி வரைக்கும் இப்போ 1க்கு முன்னாடி இருக்கிறவங்கள 1லேருந்து மைனஸ் பண்ணால் இட் வில் பி பாசிட்டிவ். ஆனால் அந்த பாசிட்டிவ் நம்பர் யாருக்குள்ள லைவ் ஆவாங்க? 0லேருந்து 1க்குள்ள இருக்கிறவங்கள 1ஆலே மைனஸ் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக இதுக்குள்ளேயே தான் லை ஆகும். லெட் இட் பி 0.5. 1 minus 0.5 it is 0.5.
1 minus 0.2 it is 0.8. ஸோ நீங்கள் 0லேருந்து 1குள்ளே யார் எடுத்துக்கிட்டு 1 மைனஸ் பண்ணாலும் அது திருப்பி 0 to 1ங்கிற இன்டர்வல் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ நம்மளோட ரேஞ்சோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் 0.2. நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் எடுத்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் கூட 0 to 1 வரைக்கும். அப்போ இந்த இன்டர்வல் என்னன்னு சொல்லலாம்? What will be this interval? It is minus infinity to 1. Minus infinity இருந்து 1 வரைக்கும். Okay va? That is your range. சரியாடா? Okay. So the function f r to r, it is defined by f of x is equal to sin x plus cos x is an odd function or even function. Okay va? Odd or even எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றும் இல்லை, f of x இருக்கு, put sin x plus cos x. Odd or even function கண்டுபிடிக்க minus x போடணும். Sin of minus x plus cos of minus x. Sin of minus x ஓட value minus sin x. ஆனா cos of minus x ஓட value cos x தான். சரியா? இந்த function எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுல மைனஸை காமனா எடுத்தாலும் f of x வரப்போறது இல்லை. It is not directly used equal to f of x. அப்போ இது neither an odd function nor an even function. இது odd functionும் கிடையாது, even functionும் கிடையாது. ஓகே? எஸ். ஏன் மேம் அப்படின்னா, you know the principle, f of x is equal to f of minus x is equal to straight away f of x. Minus x போட்டாலும் f of x ஆன்சரே வருதுன்னா it is an even function. இல்லை மேம் f of minus x போடும்போது ஒரே ஒரு மைனஸ் மட்டும் கொஸ்டின்ல டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா it is an odd function. இந்த ரெண்டு கேஸுமே இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால it is not an either or even or odd function. ரெண்டுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. the function இப்போ இதை செக் பண்ணி நீங்க சொல்லணும். இப்போ f of minus x போடலாமா? when you put minus x the whole square plus cos of minus x into 1 plus minus x the whole power 4 divided by minus x minus sin of minus x 2 into minus x minus x cube plus e power minus x. When you put modக்கு நீ minus x போட்டாலும் plus x தான். சரியா? அப்போ இந்த டேர்ம்ல எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இந்த டேர்மை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகே. when you take minus x ஸ்கொயர் பண்ணால் சேம் ஆன்சர் x ஸ்கொயர் தான். ரைட்? cos of minus x சேம் cos x தான். அதுக்கப்புறம் 1 இருக்கு, x power 4நாலும் சேம் ஆன்சர் தான். இப்போ நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. minus x minus of minus plus இது. இப்போ minus x plus sin x. ரைட்? இங்க பாருங்க minus 2x and minus x cube னா minus x cube. ஸோ ஒரு minus into minus plus x cube. ரைட்டா? இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸை காமன் ஆயிடுங்க. ஏன்னா அப்பதான் கொஸ்டின் வேணும். கொஸ்டின்ல நம்மளுக்கு எக்ஸும் 2xும் நெகட்டிவ்ல இல்லை, பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ யூ டேக் மைனஸ் இஸ் காமன் ஃப்ரம் போத் தி பிராக்கெட். இப்போ இதுல இருந்து ஒரு மைனஸை நான் காமனா எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் அண்ட் இதுல இருந்து காமனா எடுத்தா 2x minus x cube plus e power minus x. ரைட்? இப்போ சொல்லுங்கடா, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் இட் பிகம்ஸ் பிளஸ். அப்போ திருப்பி நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸே தானே வருது. வித்தவுட் எனி சேஞ்ச் யூ ஆர் கெட்டிங் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட்? அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸே கிடைச்சது அப்படின்னா இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே? ஸோ இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ நம்மளோட 25th கொஸ்டினோட ஆன்சர் இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். எவ்ரிவன், ஐ ஹோப் எவ்ரிவன் காட் இட். ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைவ்ல வி ஆர் கோயிங் டு ஹேவ் லைவ் ஆன் சாட்டர்டே. ஸோ மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த சாட்டர்டேல செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புதிய அதிகாயம் உருவாக போகுது. ஸோ மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. பை பை ஆல். கேட்ச் யூ ஆல் லேட்டர்.